தெரிவித்துக் கொண்டு எல்லாமல்ல சாவகச்சேரி பதியம் வந்து அருள்வாழ்ந்து கொண்டிருக்கின்ற முத்துமாரி இசை நிகழ்ச்சி மேடையை நோக்கி பின்னணி பாடகர் செந்தில் கணேஷ் மற்றும் அவருடைய மனைவி இப்பொழுது வருகை தந்து கொண்டிருக்கணும். அப்படி சமாளிக்கிறீங்களா? நல்லா அந்த வகையில பக்தி பாடல் வரிசையில ஒரு சில பக்தி பாடல், அதுக்கப்புறமா நீங்க விரும்பக்கூடிய மந்திசை பாடல், திரைசை பாடலாம் நம்ம கொடுப்போம். அவருடைய தலைவர் ராஜலட்சுமி அவர்களை மக்களோடு மேடைக்கு அழைக்கின்ற விதவிதமான பொன்னாடை மற்றும் நிகழ்வு சிவராஜா அவர்கள் இப்பொழுது அவர்களுக்கான பொன்னாடை போற்றி கொடுங்க. உண்மையிலே இப்படிப்பட்ட கலைஞர்களோடு இசை நிகழ்ச்சியை நடாத்துவதை கலந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு எங்களுடைய எஸ்கே இண்டிசை கலைஞர் அவர்கள் உண்மையில் எல்லோர் மனங்களிலுமே இடம் பிடித்த ஒரு நட்சத்திரம். அது மட்டும்தான் இப்படிப்பட்ட கலைஞர்களே எங்களுடைய இப்படியாக கொஞ்சம் முன்னாடி வந்துருங்க. அண்ணன், அக்கா, அம்மா, தங்கச்சி எல்லாருமே முன்னாடி வாங்க. குழந்தைகள் முக்கியமா முன்னாடி வாங்க. வணக்க மக்களே, நான் விஜயதரன். இப்போ நான் எங்கே நிற்கிறேன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் சாவகச்சேரி ஸ்ரீ முத்துமாரி அம்மன் ஆலயத்தில் நிற்கிறேன். குறிப்பாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்று பகல் ஸ்ரீ முத்துமாரி அம்மன் ஆலயத்தில் தேர் திருவிழா நடைபெற்றது. இன்று இரவு உங்கள் எல்லாருக்கும் தெரியும், சூப்பர் சிங்கர் புகழ் கிடாமிய பின்னணி பாடகர் செந்தில் கணேஷ் மற்றும் அவருடைய மனைவி ராஜலட்சுமி அவர்கள் வந்து இன்று ஸ்ரீ முத்துமாரி அம்மன் ஆலயத்தில் நடைபெற இருக்கிற இசை நிகழ்ச்சியில் பாடல் பாட இருக்கிறாங்க. பின்னணி பாடகர் செந்தில் கணேஷ் மற்றும் அவருடைய மனைவி ராஜலட்சுமியை பார்க்குறதுக்காக மக்கள் குவிந்த வண்ணம் இருக்கிறாங்க. போலீஸ் பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டிருக்கு. எனவே இந்த வீடியோவில் இன்று ஸ்ரீ முத்துமாரி அம்மன் ஆலயத்தில் நடைபெற இருக்கிற இசை நிகழ்ச்சி தொடர்பாக தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. எங்களோட சேனலுக்கு யாரும் புதுசாக வந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மக்களே, இந்த வாகனத்துக்குள்ளே தான் செந்தில் கணேஷ் மற்றும் அவருடைய மனைவி ராஜலட்சுமி அவர்கள் இருக்கணும். இசை நிகழ்ச்சி மேடையை நோக்கி பின்னணி பாடகர் செந்தில் கணேஷ் மற்றும் அவருடைய மனைவி இப்பொழுது வருகை தந்து கொண்டிருக்கணும். மக்களுக்கு வணக்கத்தை செலுத்தி கொண்டு அவரை பார்க்குறதுக்கு மக்கள் என்ன சொல்கிறது, ஆர்வத்தோடு அன்போடு போய் சந்திக்கிறத காணக்கூடிய மாதிரி இருக்குது. சரி, அப்படி சமாளிக்கிறீங்களா? நல்லா இப்படியான கலைஞர்களின் ஊடாக எங்களுடைய அந்த கலைகள் விரைவிடாத அளவுக்கு எங்களுடைய அந்த பெருமையை பணிசாற்றுகின்ற இரு நட்சத்திரங்கள் இந்த வேலைகளை அலங்கரித்திருக்கிறார்கள். உண்மையிலே பெருமையாருடைய விஜய் டிவி புகழ் நிலையா எவ்வளவு கடினத்தின் மத்தியிலும் எவ்வளவு வேலைகள் இருந்தாலும் கூட அதை ஒரு பகுதிக்கு எங்களுடைய சாவகச்சேரி மண்ணுக்காக இந்த வேளையிலே அலங்கரித்திருக்கின்றார்கள் என்பதை நாங்கள் பணிவோடு தெரிவித்துக் கொண்டு அன்போடு அழைக்கின்றோம். அன்புக்குரிய பாடகர் செந்தில் கணேஷ் அவர்களை அன்போடு வேளையிலே அழைக்கின்றோம். அந்த பாடலை வழங்குவதற்காக மற்றும் ஒரு இறை இசை பாடல் திரையிலே அமைந்தாலும் கூட எல்லோருக்குமே பிடித்தமான ஒரு பாடல் மாரியம்மா மாரியம்மான்னு சொல்லி ஆரம்பிக்கின்ற பாடலோடு இதுவரை அலங்கரிக்கின்றார். ஒரு இந்த கேடிஆர் சவுண்ட்ஸ் மேலான எங்களுடைய அண்ணாவுக்கு சத்தம் போட்டு தாங்க பார்க்கும் எங்களுடைய சாவகச்சேரி சொந்தங்கள். ஓகே, எங்களுடைய ஊருக்கு நீங்க வந்திருக்கிறீங்க. உண்மையிலே உங்களுடைய மனதிலே இப்ப என்ன தோணுதோ அதை மட்டும் நீங்க சொல்லுங்க. வருமுறை எல்லாருக்கும் வணக்கம். எல்லாம் நல்லா இருக்கீங்களா? மகிழ்ச்சி, ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. முதல் முறையாக நம்மளுடைய சாவகச்சேரி
இந்த புண்ணிய பூமியில நாங்களும் வந்து கலந்துக்கிட்டு நம்மளுடைய அம்மன் வாசல்ல பாடுறது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாகவும் நிகழ்ச்சியாகவும் இருக்கு. அந்த வகையில முக்கியமா உங்களை எல்லாம் சந்திச்சது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். முதல் முறையாக நம்முடைய யாழ்ப்பாண மண்ணுக்கு நாங்கள் வந்தது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அந்த வகையில இந்த நல்லதொரு வாய்ப்பினை எங்களுக்கு வழங்கிய நம்முடைய எஸ்கே பேண்டுக்கும் அதே போல நேரத்தில் அன்போடு நன்றி பாராட்டுகிறோம். நம்முடைய சாவகச்சேரி இந்த புண்ணிய பூமியில விட்டிருந்து அருள்வாளிக்கக்கூடிய அருள் மிகுந்த மாரியம்மன் கோவில் விழாக்குழுவை சார்ந்த அத்துணை அன்புள்ளங்களுக்கும் அத்துணை குடும்பத்தாருக்கும் இந்த விழாவிற்கு சிறப்பாக அனுமதியோடு பாதுகாப்பை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய காவல்துறை அதிகாரிகளுக்கும் பல்வேறு பகுதியிலிருந்து வருகின்ற விழாவை சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய மக்களுடைய பெருமக்களுக்கும் எங்களை போன்ற கலைஞர்களுக்கெல்லாம் தொடர்ந்து ஆதரவு கொடுத்து எங்களை எல்லாம் வாழ வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய தெய்வங்களாகிய ரசீபர் மக்களாகிய உங்கள் அத்துணை அன்புள்ளங்களுக்கும் அன்போடு நன்றிகளை வணக்கத்தை சொல்லி சிறப்பாக நீங்கள் விரும்பிய நீங்கள் கேட்டு ரசித்த அத்துணை பாடல்களை உங்களுக்காக வழங்க காத்திருக்கிறோம். அந்த வகையில பக்தி பாடல் வரிசையில ஒரு சில பக்தி பாடல், அதுக்கப்புறமா நீங்க விரும்பக்கூடிய மன்னிசை பாடல் திரைசை பாட்டெல்லாம் நம்ம கொடுப்போம் அப்படிங்கிறத சொல்லிக்கொண்டு அந்த தொடரக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு பாடல் அந்த கரகாட்டக்காரன் திரை காவியத்தில் இடம்பெற்ற ஒரு அற்புதமான அந்த பக்தி பாடலை இது உங்களுக்காக வழங்குகிறோம். நண்பர்களே, ஒரு உற்சாகமாக இருக்கட்டும். இவருடைய வயசில் இந்த பாட்டை கேட்கறதுக்கு உண்மையிலேயே எத்தனையோ பேர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் இல்லையா? இணைந்து இந்த வேளையிலே குரல் கொடுப்பதற்காக அன்போடு கேட்டு அரங்கிலே அருமையான ஒரு பாடல் சிறந்த உரைகளை அரங்கிலே வழங்கியிருந்தார் எங்களுடைய கௌரவ அண்ணன் செந்தில் கணேசனுடைய நிறுவனத்தில் ஒழித்து ஓய்ந்தது பாடல். எங்களுடைய இந்த பாடலை உங்களிடையே வழங்கியிருந்தார். நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் மீண்டுமாக தெரிவித்துக் கொண்டு இன்னுமாக ஏராளமான பாடல்கள் இருக்கின்றன அதனுடைய நிறுவனத்திலே என்பதை சந்தோஷமாக தெரிவித்துக் கொண்டு இங்கே இவர்களுக்கான பொன்னாடை போற்றி கௌரவிக்கும் நிகழ்வு தொடர்ந்து நடைபெற இருக்கிறது. அந்த வகையிலே இருவரையும் அன்போடு கிடைக்கின்றோம். செந்தில் கணேஷ் மற்றும் அவருடைய தலைவர் ராஜலட்சுமி அவர்களையும் அன்போடு நடைக்கு அழைக்கின்றோம். இருவருக்குமான பொன்னாடை போற்றும் நிகழ்வு அவர்களை கௌரவிக்கும் முகமாக நடைபெற இருக்கிறது. கௌரவத்தை வழங்குவதற்காக இந்த முறைக்கு நாங்கள் அன்போடு அழைக்கின்றோம். எங்களுடைய இன்றைய நிகழ்ச்சியுடைய உபயோகாளர் அகில இலங்கை மனித உரிமைகள் அமைப்பினுடைய ஒருங்கிணைப்பாளர், அது மட்டுமல்லாமல் சமூக பற்றாளரும் கூட எங்களுடைய பரந்த நிறுவனத்தின் மத்தியிலே வைத்திலிங்கம் சிவராசா அவர்கள் இப்பொழுது அவர்களுக்கான பொன்னாடை போற்றி கௌரவத்தை வழங்குவார். அவரோடு இணைந்து இலங்கை வானொலி தென்னல் புகழ் கலாநிதி எஸ் ஜெயமோகன் அவர்களும் அந்த கௌரவத்தை வழங்க இருக்கின்றார். எங்களுடைய அன்பு உள்ளங்கள் ஒரு கரவசம் என்று கொடுங்க. உண்மையிலே இப்படிப்பட்ட கலைஞர்களோடு இசை நிகழ்ச்சியை நடாத்துவதனுடைய பெருமை என்று சொன்னால் 2010ஆம் ஆண்டிலே விஜய் டிவியினுடைய சுபசிங்கர் சீசன் 6 வந்து இணைந்து டைட்டில் வின்னராக தெரிவு செய்யப்பட்டவர் தான் எங்களுடைய செந்தில் கணேசன் அவர்கள். இருவருமே புகழ்பூத்த பாடகர்களாக உலகம் முழுவதுமாக வலம் வந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு எங்களுடைய எஸ்கே இண்டிசை கலைஞர்கள் சார்பான நல்வாழ்த்துக்களை நன்றிகளையும் தெரிவித்துக் கொண்டு அவர்களுடைய பணி வாழ்த்துக்களை எங்களுடைய அன்பு உள்ளங்கள் சார்பாக தெரிவித்துக் கொண்டு எல்லாமல்ல சாவகச்சேரி பதியமந்து அருள்வாழ்ந்து கொண்டிருக்கின்ற முத்துமாரி தாயவனினுடைய திருவருட்கடாட்சம் இருவருக்கும் கிடைக்க வேண்டும் என்று சொல்லி வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொண்டு அடுத்த பாடலுக்கு நாங்கள் சிறியிருக்கணும். அடுத்து கண்ணோடு வேண்டுமாக நாங்கள் சூப்பரான ஒரு பாடல் ஒன்று வருகிறது. ஒன்றாம் பணி எடுத்து என்று சொல்லி ஒரு பாடலை இதுவரை வழங்குகிறார்கள். எங்களுடைய வானொலி புகழ் தென்னல் கலாநிதி
ஆனால் எஸ் ஜெயமோகன் அவர்களை நம்மோடு அழைக்கின்றோம். எங்களுடைய அண்ணன் செந்தில் கணேஷ் அவர்களுக்கான பொன்னாடை போட்டி கௌரவிக்கும் முகமாக நம்மோடு மேடை அழைக்கின்றோம். பார்ப்பதற்கு ஒரு அமைதியான மனிதனாக இருந்தாலும் உலக பெருமைக்குரிய ஒரு புகழ் வாய்ந்த ஒரு பெற்றோர்களுடைய புகழ் பெற்ற ஒரு தொகுப்பாளர் ஒருங்கிணைப்பாளர் என்பதை நாங்கள் இதனுடைய சந்தோஷமாக நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த இடத்திலே நீங்கள் இந்த நிகழ்ச்சியை நடாத்துவது பெரும்பாடுபட்டு இந்த நிகழ்ச்சியை நடாத்துகிறீர்கள். அதற்குமாக எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு உண்மையிலே சந்தோஷமான ஒரு இரவு பொழுதாக இருக்கும் என்று சொல்லி வீடுவாங்க எங்களுடைய செந்திலுடைய சட்டத்திற்காக வைத்தியர் சிவராசு அவர்கள் பொன்னாடை போட்டி ஒரு உற்சாகமான பலத்தை கரவசம் கொண்டு கொள்வார். இப்படிப்பட்ட தலைமைகளை எங்களுடைய இப்படியான உள்ளங்களினூடாக கௌரவிப்பது நாங்கள் பெருமையாக கருதுகிறோம் இல்லையா? உண்மையிலே புகழ் பூத்த 2 நட்சத்திரங்கள் இந்த வேலையை சொல்லித்துக் கொண்டிருக்கிறார்கள். மிக பிரமாண்டமான ஒரு இசை மேடை. அந்த வகையிலே நன்றிகளை தெரிவித்துக் கொண்டிருக்கிறோம். அடுத்து நாங்கள் வளர்வதற்காக நீங்கள் எல்லோரும் ஆவலோடு எதிர்பார்த்து சிறப்புமிக்க ஏன்னா நீங்க எங்களை பார்க்கறோம், நாங்க உங்களை பார்க்கணும்னு ரொம்ப ஆசைப்படுறோம். அதனால பின்னாடி நிற்கக்கூடியவங்க எல்லாம் கொஞ்சம் முன்னாடி வந்துருங்க. அண்ணன், அக்கா, அம்மா, தங்கச்சி எல்லாருமே முன்னாடி வாங்க. குழந்தைங்க முக்கியமா முன்னாடி வாங்க. எல்லா குழந்தைங்களையும் பார்க்கணும்னு ஒரு ஆசை. அதே போல உட்கார்ந்து நிகழ்ச்சியை பார்க்கணும். இன்னொரு 3 மணி நேரம் நிகழ்ச்சி இருக்கு, 3.5 மணி நேரம் இருக்கு. அதனால நீங்க எல்லாரும் அமர்ந்து விழாவை சிறப்பிக்குமாறு உங்களை அன்போடு பண்போடு கேட்டுக்கொண்டு இது அந்த கும்மி பாடு எல்லாரும் சேர்ந்து இப்ப கும்மி கொள்றோம். அமர்ந்து பார்க்கிறாங்க. எல்லாருக்கு சின்ன ஒரு அட்வைஸ் வந்து பின்புறமாக அந்த ஆலயத்தினுடைய பின்புறமாக இருந்து நிகழ்ச்சியை கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள். உண்மையிலே நீங்கள் எல்லோரும் யாரை எதிர்பார்த்து வந்தீர்களோ அந்த 2 நட்சத்திரங்களும் இந்த வேளையிலே தொடர்ச்சியாக பாடல்களை வழங்கி இருக்கின்றார்கள். நீங்கள் அமர்ந்த நிகழ்ச்சி ஒரு கலவசம் இல்லையா? ரசிகர்கள் அனைவரும் முன்புறமாக வந்து இருந்து அமர்ந்து நிகழ்வை பார்க்குமாறு மிகவும் தாழ்வுடன் வேண்டுகோள் கொண்டோம். அதிகளவான ரசிகர்கள் இருப்பதனால் முன்னாடி நிற்பவர்கள் பின் உட்கார்ந்திருப்பவர்கள் காணவில்லை. தயவு செய்து அமர்ந்திருந்து நிகழ்வை கண்டுகளியுங்கள். உங்களுக்கான ஒரு நிகழ்வு திரியூர் பகுதியில் நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். உங்களுக்கான ஒரு நேரமாக இவருடைய குரலை நாங்கள் முழுமையாக யாருமே சென்று கொண்டிருக்கிறோம். இது ஒலிக்கின்றது இவருடைய குரல் வளர்ச்சியில் அந்த அழகான பாடல். எப்ப தொடங்கினாங்க எப்ப முடிக்கிறாங்க சந்தேகத்திலே இருந்தாங்க. இப்ப அதனால என்ன பண்றோம்? இப்ப அதிரடியான ஒரு இதே மாதிரி மனிதர்கள் வளர்ந்த ஒரு திரை இசை பாடல் இப்படியே ஓகேவா? சொல்லுங்க. இப்போ அதிரடி பாடல் உங்களுக்காக இளைஞர்கள் அப்படியே பயங்கரமா டான்ஸ் ஆடுவாங்கன்னு எதிர்பார்க்கிறேன். இதுவரை வேணுமாக எங்களுடைய எஸ்கே இசைகளில் திரையிருக்கிறோம். பாடலை இதுவரை உணர்வதற்காக இளைய தலைமுறையினுடைய ஒரு கனவு பாடலியாக வளர்ந்திருக்கின்ற உங்கள் எல்லோரும் பலத்த உற்சாகமான நிர்வோசத்தை மத்தியில் சிறப்புமிக்க பாடகியாக யாழ்மணிலே வளம் வந்து கொண்டிருக்கின்ற
எஸ்கே அவர்கள் உண்மையில் எல்லோர் மனங்களிலுமே இடம் பிடித்த ஒரு நட்சத்திரம். அது மட்டுமல்லாது ஒரு எங்களுடைய